வணக்கம் நண்பர்களே. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கடகராசி நேயர்களே, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக கடக ராசி அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன், அதி தேவதை. மேக்சிமம் கடகராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய ராசியாக இருந்ததுன்னா கடகராசிக்காரங்க தான். மனசுக்குள்ளார 1000 கவலை இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேங்க. அந்த மாதிரி ராசி தான் கடகராசி. பொதுவாகவே சனி பகவான் பார்த்தா தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி தான் சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியை உக்காந்து இந்த மார்ச் 29 ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? இல்லைங்க, அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலைங்களே. கடந்த காலத்தில் பார்த்தா மார்ச் மாதத்துக்கு முன்னாடி 2.5 வருட காலமாக அஷ்டமத்து சனி நடந்தது பார்த்தீங்களா, அதில் கூட நான் நல்லா இருந்தேங்க. ஆனால் மார்ச் மாதத்துக்குள்ள கடகராசிக்கு என்னைக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சுதோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாற்றமும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறீங்க. சரிங்களா? ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறார். கிட்டத்தட்ட வக்கரம் அடைஞ்சு இப்போ ஒரு 3 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட ஆணி மாதம் 27 இன்னைக்கு சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆணி மாதம் 29 சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டார். ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாதம் 13 வக்கரம் அடைஞ்சிட்டார். அப்போ அதாவது யாருக்கு நல்லது நடக்கலை, எங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குதுங்க, ஒன்றுமே நிம்மதி இல்லை, தொழில் மாற்றம் இல்லை, 4 காசு வருமானம் இல்லை, கிட்டத்தட்ட நான் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறது தான் பேருங்க. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி அரசியலில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறேன். 2வது இன்றைக்கி நல்லா ஒரு கவர்மெண்ட்டை சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். நான் எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் நான் ஒரு அதாவதுன்றது ஐடி கம்பெனி தான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இது போல் நீங்கள் சொல்லலாமா தவிர ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லைன்றது தான் உண்மை. ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். அப்படி வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு பார்த்தா இப்போ சனி பகவான் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறதுக்கு பேர் தான் வக்கரம். அப்போ எனக்கு நிறைய பேருக்கு எனக்கு நல்லதை நடக்கலைங்க அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வக்கரத்துக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஜூலை 13 உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அதாவது சனி பகவான் அப்படின்னு சொல்கிறவர் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் தான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எந்த ராசி அடிப்படையாக நம்ம பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா சூரியனோட அடிப்படையில் தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை இப்போ உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த ஆடி மாதம் 1 ஆடி மாதம் 31 வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவரு மட்டும் இல்லை, கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சொல்லியிருந்த அந்த சந்திரனுடைய வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானும் தான் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார். அப்படி பார்த்தா 12 ராசிக்காரங்களுக்கு பார்த்தா அற்புதமான யோகம் யாருக்குன்னா இப்போ உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ உங்கள் ராசியில் தான் சூரியனும் புதனும் இணைஞ்சி புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி உட்காந்துருக்கிறார். புதனும் சூரியன் சேர்ந்தா புதன் ஆதித்ய யோகம், குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு சந்திர யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள் யோகம்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தா இந்த 3 யோகத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் ஏற்படுத்தியிருக்குது, புதன் ஆதித்ய யோகம். அப்படி பார்த்தா உங்களுக்கு உங்கள் ராசியில் இப்போ புதன் பகவானும் வக்கரமாகிறார். இந்த ஆடி மாதம் 3 புதன் பகவான் வக்கரமாகிறார். ஆல்ரெடி உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் சொல்லியிருந்தேன். அதாவது யாருக்கு நான் நல்லா இல்லை, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, கிட்டத்தட்ட நான் அஷ்டமத்து சனியில் இருக்கும்போது கூட நான் நல்லா இருந்தேன், இப்போ நல்லா இல்லைன்னு யாருக்கு அந்த புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த 2 வக்கரமும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன தேவைன்றது பிள்ளைக்கு தெரியும் இல்லைங்களா, மகனுக்கு தெரியும். அப்படி பார்த்தா சந்திரனுடைய மகன் தான் இந்த புதன், அவரு தான் இப்போ வக்கரம் ஆகிறார்.
அந்த வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். குறிப்பாக என்ன சொன்னேன்னா ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காலத்துலலாம் பார்த்தா இந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா, சம்பள உயர்வுகள் ஏதாவது கிடைக்குமா, இல்லை ரொம்ப நாளாக பார்த்தா நான் தொழில் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா, இல்லை குடும்பத்தை விட்டுட்டு இல்லை ஊர் விட்டுட்டு நான் வெளிநாடு வெளியூர் வந்து இன்றைக்கி நான் சிரமப்படுறேங்க, ஆசைப்பட்டு வந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை தான் ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா சனி பகவானே இப்போ வக்கரமாகும் போது தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதியே இன்னைக்கு வக்கரமாகும் போது பார்த்தா நிச்சயமாக ஒரு அற்புதமான காலம், கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த 2 பயிற்சியுமே பார்த்தா இந்த 2 வக்கர பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது ஒன்று. ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் நீங்களே போய் இறங்காத வரைக்கும் ஜாமீன் எழுத்து போடுறதோ 10 ரூபா கொடுக்குறதோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் வாங்கி வச்சுக்கிறேன், பணம் வாங்கி கொடுத்தேன், லோன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன், மற்றவங்க பிஸ்னஸுக்கு நான் உதவி பண்ணினேன், அப்படி பார்த்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ போய் நீங்கள் இறங்கி செஞ்சுட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்களே இன்றைக்கி வந்து அந்த பணம் கட்டக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடும். அதனால் தேவையில்லாத வேலை நல்ல நேரம் இருக்குதுன்றதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. செய்யலைன்னா ஐயோ கெட்ட பேர் வந்துடுமே, அந்த இடத்துல நம்ம பழக்க வழக்கங்கள் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, கெட்ட பேர் வந்தால் வந்துட்டு போகுது, நீங்கள் கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்குறத விட கண்டிப்பாக நீங்கள் கொடுக்காதே கெட்ட பேர் வாங்கிடுன்னு சொல்கிறாங்க. ஒன்றாச்சுங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதன் பகவானும் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பார்த்தா இந்த படிப்பு மாற்றம், ரெண்டாவது குறிப்பாக தொழில் மாற்றம், ஹெல்த் மாற்றம், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் அப்படின்னா மனைவி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த வண்டி எடுக்கணும், வண்டி மாற்றணும், இது நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த 11 தேதிக்குள்ளார வாங்குறதுக்கு நிறைய பிரகாசமான நேரம் உண்டு. ஏன்னா இப்போ அற்புதமான ஒரு நேரம். ஏன்னா இன்னைக்கு சுக்கிரன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவர் தான். அப்படி பார்த்தா லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் அது குறிப்பாக தன் சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் பார்த்தா வண்டி வாகனம் எடுக்கிறதுக்கு மாற்றுறதுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலையான ஒரு நேரம் இது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை யாருக்குமே அமையாதுன்னு சொல்லுவேன். 11 தேதி வரைக்குமே நல்லா இருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கட்ட முறையில் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அந்த சுக்கிர பகவான் 11ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ரிஷபத்திலிருந்து அவர் வந்து மிதுன ராசிக்கு வந்துடுறார். அப்போ மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். எப்பயுமே ஒரு கிரகம் வந்து 12ஆம் இடத்துல வந்து உட்காராருன்னா, ஏன்னா 12ஆம் இடத்துல உட்காந்த கிரகம் எந்த கிரகம் வேலை செய்யாதுன்றது சாஸ்திரம். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு இப்போ குருவே 12ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டார். அப்போ இந்த கட்டம் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு வந்து கட்டன்றது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து எந்த கிரகம் நல்லா எதிர்பார்க்குறோம்னா குரு தான். அந்த குருவை எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வந்ததுலேருந்து அது ஒரு வகையில் உங்களுக்கு சிரமமான நேரம் தான். சரிங்களா? அப்போ குரு பகவான் வந்து வக்ரமாகும் போது எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணனா, அந்த கிரகம் நமக்கு நல்லது செய்யலை கெட்டதை செய்கிறாருன்னா வக்ரமாகும் போது நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்தா இன்னொரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா குருவும் வக்ரமாகிறார். அந்த குரு வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தா செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அருமையான ஒரு யோகம் தான். ஏன்னா மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் போய் 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேரலாம். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா நட்பு பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம், புது அனுபவங்கள் பெறறதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குது. 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தா 2ஆம் இடத்துல இருப்பார். 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடம் அப்படின்னா இன்னைக்கு கட்டான்றது கன்னி ராசிக்கு போயிடுவார், தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்படி பார்த்தா கண்டிப்பாக புது பழக்க வழக்கங்கள், புது உறவுகள், புது அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி 9ஆம் இடம் பாக்கிய சனியை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக அவர் வந்து இப்போ வக்கரமாகிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா சிலருக்கு சாதகமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாதகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. யாருக்காக இருந்தாலுமே கண்டிப்பான்றது ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையன்றது நம்ம சொல்ல முடியும். அதுபோல் பார்த்தா இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த கொடுத்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? நம்ம எப்படியும் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லைங்க, நம்ம இப்படி தான் வாழன்றத விதிமுறை இருக்குது. பணம் தான் தேவை, பணம் தான் முக்கியம் நினச்சிருந்தா இந்த கடகராசிக்காரங்களை எப்பயே நீங்கள் நல்லா வாழ்ந்துருக்கலாம். சரிங்களா? அதனால் பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு இந்த 2 வக்கரம் தான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகுது.
அதனால் நிச்சயம் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவை இப்போதைக்கு என்னென்னா பொறுமை, நிதான, கவனம், இது மட்டும் இருந்தால் போதுமானதுன்னு சொல்கிறேன். சரிங்களா?